அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 26 முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, விழிப்புணர்வுடன் இருந்தால் தானாக நடக்க போகும் கெட்டவைகளை நன்மைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தற்போது மிகவும் வலுவாக நன்மை நிறைந்த இடத்திற்கு மாறுவது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் தடைகளையும் இந்த தருணத்தில் தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் வித்யாகாரகரான புதன் நுழைவது நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு சென்று அவர் வலுவிழந்த அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. நீச்ச கதியில் திரும்புகிறார். இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் பிப்ரவரி 26 முதல் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்பட்டும் முன்கோபத்தினாலும் சில சங்கடங்களை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகலாம். அது மட்டுமல்லாது எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாமல் சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்கான சூழல் உள்ளது என்பதை தான் வித்யாகாரகரான புதன் வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் மார்ச் 9 மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். அதே வேளையில் மார்ச் 4 முதல் சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வந்தாலும் வலுவிழந்த அமைப்பிலும் பாதி பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் இருப்பதால் தான் முழுமையாக அந்த இடத்திற்கான பலனை பெற முடியாமல் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளை தவற விடுவதற்கான சந்தர்ப்பங்களை அதிகமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அதிகமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அதிலும் குறிப்பாக சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்டவர் தற்போது வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் அவரிடம் இருந்து பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. அவர் வலுவிழந்திருக்கக்கூடிய இடம் நன்மை அதிகமாக தரக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. எனவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய முயற்சியிலும் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே கடினமாக உழைத்தாலும் தீர்க்கமாக பணியாற்றினாலும் கூட பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதில் அதிக தாமதங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். சாதகமான அமைப்பில் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் தான் இந்த தருணத்தில் அதிக கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளில் சரியான முடிவெடுக்க முடியாமல் தசாபதிகள் சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலும் சிரமம் நிறைந்த ஒன்றாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பெரிய அளவிலான சிக்கல்களை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது பல்வேறு துறைகளில் ஆற்றல் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என பல்வேறு வகையான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய புதன் வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து வகையான பணிகளிலும் தேவை. இந்த தருணத்தில் சிறு கவனக்குறைவு கூட மிக பெரிய அளவிலான இழப்புகளையும் தடுமாற்றத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்த
செயல்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சற்று சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுத்து செல்வது நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அடாப்பிடியாகவும் விடாப்பிடியாகவும் இருப்பதால் உறுதியாக மன வருத்தம் அதிகரிக்குமே தவிர தானாக நடக்க போகும் கெட்டவை என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் சூழுமே தவிர நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விட்டு கொடுத்து செல்பவர் எப்போதும் கெட்டு போவதில்லை என்பதை மனதில் வைத்து செயல்பட்டாலே பெரிய அளவிலான சங்கடங்கள் உறுதியாக விலகி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளே கைகூடாதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புத்திர பாக்கியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். ஆனால் அதில் சில மன வருத்தமும் தடைதாமதமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் இருந்தால் அதுபோன்ற நிகழ்வுகளை சங்கடங்களை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்றால் சுப நிகழ்வு நடைபெற்றாலும் கூட மன வருத்தத்துடன் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விழிப்புணர்வுடன் இருங்க. உத்தியோகம், தொழில்துறை சார்ந்த பணிகளில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சக பங்குதாரர்கள், மேலதிகாரிகள், வாடிக்கையாளர் என அனைவருடனும் சுமூகமான உறவை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வளைந்து கொடுத்து செல்வதால் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். சாதுரியமாக செயல்பட்டால் பெரிய அளவிலான சங்கடங்களை கூட தவிர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நிறைவான பலன் கிடைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கிறது. இருந்தாலும் கூட கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று செயல்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதற்கான பலன் மிக விரைவில் உங்களை தேடி வரும். எனவே தற்போது சில சங்கடங்கள் இருந்தாலும் சிறப்பாக எதிர்கொள்ளுங்கள். மார்ச் 29க்கு பிறகு நல்ல மாற்றம் உறுதியாகவே அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதையும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பெரிய அளவிலான இழப்புகளை தவிர்க்க முடியும். சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்க. கால்நடை வளர்ப்பிலும் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் ஏற்படக்கூடிய வீண் விரயங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் தானாக நடக்க போகும் கெட்ட நிகழ்வுகளை தவிர்த்து நன்மை நிறைந்த நிகழ்வுகளாக மாற்றிக்கொள்ள உறுதியாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.